First, strength of materials. Strength of materialஸில் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், பாய்சான் ரேஷியோ, ஹூக்ஸ் லா, யங்ஸ் மாடுலஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதுலேருந்து சேஞ்ச் இன் லென்த்து இல்லைனா லோடு ஏரியா கொடுத்துட்டு சிம்பிளாக ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த டாப்பிக்லேருந்தும் கொஷின்ஸ் வரலாம். இல்லைனா அந்த ஃபார்முலாஸ் மட்டுமாச்சும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். நிறைய அந்த மாதிரி வெறும் ஃபார்முலாஸ் மட்டுமே ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ் அண்ட் பல்க் மாடுலஸ் இது மூணுத்துக்கும் ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த 3 ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிலியன்ஸ் டாப்பிக்கில் வரும். இது வந்து வெறும் ஃபார்முலா மட்டுமே ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல கேட்டுட்ருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து மொத்தம் 3 டாபிக். அந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், அப்புறம் டாரிசன் இன் ஷாஃப்ட்ஸ் அண்ட் தின் சிலிண்டர்ஸ். இது மூணுத்துலேருந்துமே கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எல்லா ஆர்ஆர்பி ஜெய் பேப்பர்ஸ்லையுமே இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பேசிக்காக கேண்டிலீவர் அண்ட் எஸ்எஸ்பி மட்டுக்குமாவது கிளியராக படித்து வச்சுக்கோங்க. யூடிஎல் பாயிண்ட் லோடுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும், அதுக்கான ஃபார்முலா, சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டார்ஷன் டாப்பிக்லேருந்து இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரலாம். இப்போ ஷாஃப்ட்ஸில் வந்து பேரல் ஷாஃப்ட்டு, சீரியஸ் ஷாஃப்ட்டு, ரெண்டுத்துக்கு இருக்க கண்டிஷன்ஸு அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நிறைய டெரிவேட்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து டீனா டார்க்கு, ஜேனா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டவுனா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆர்னா d/2. டெரிவேட்டிவ் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதில் டயாமீட்டர் நான் 1/4 ரெடியூஸ் பண்ணும்போது டார்க்கில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக T is equal to டவ் இன்ட்டு J டிவைடட் பை R. இப்போ இதில் T வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு J டிவைடட் பை R. Jனா நமக்கு தெரியும் π/32 d/4ன்னு. அண்ட் Rனா d/2. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னாலே d³ 16. ஸோ யூஸ்வலாக நார்மல் கேசஸ்லேயே டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d³. இப்போ நம்ம இந்த டியை வந்து 1/4 ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிக்கு பதிலாக d/4 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ d³ டிவைடட் பை 64. ஸோ நியூ டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/64 ஆஃப் ஓல்டு டார்க். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வந்து 1/64 ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டெரிவேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஆர்ஆர்பி ஜெயில் இப்படி தான் ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஸ்ஓஎம்லேருந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்க்கலாம். அடுத்த முக்கியமான டாபிக் வந்து தின் சிலிண்டர்ஸ். தின் சிலிண்டர்ஸ்லேருந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஸு, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா, லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலாலாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக லோடு, டயாமீட்டர், திக்னஸ் 3 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ்னால் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கூட நம்ம ஆர்ஆர்பி ஜெயில் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் டேரெக்டாக அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியே இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின், லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார்முலாஸ் மட்டுமே கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. எந்த ப்ராப்ளமேட்டிக் சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி யூனிட் கன்வர்ஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா கொஸ்டின்ஸில் நம்ம சால்வ் பண்ணும்போது நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் இதில் தான் நடக்கும். ஒரு மெகாபாஸ்காலை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணும்போது, இல்லைனா டேரெக்டாக எம்எம் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி யூனிட் கன்வர்ஷன்ஸில் எப்போவுமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே இந்த மாதிரி யூனிட் கன்வர்ஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சின்ன சின்ன டாபிக்ஸாகவே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு எக்ஸாம் வெயிட்டேஜ் கிடையாது. மினிமம் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், ட்ரையாங்குலர் லா அண்ட் லாமிஸ் தியரம் இது வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாமிஸ் தியரம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே சின்ன சின்ன டாபிக், சிம்பிளான டாபிக் தான். நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இந்த டாப்பிக்லேருந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது நான் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் போத் ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட் ரெண்டுமே 0வாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய இருக்கும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னால் அது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், டைனமிக் ஃப்ரிக்ஷன் தான். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் சம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸில் இருக்க பிளாக்கில் ஆக்ட் ஆகிற லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அந்த பிளாக்கை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸு, அந்த பிளாக்னால் அந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகிற நார்மல் ரியாக்ஷன், இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே நிறைய கேட்டிருக்காங்க. இதே டாப்பிக்கில் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ், அப்புறம் ஃப்ரிக்ஷன் கோஃபிஷியன்ட்டு இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் ஜிரேஷன்,
டி செக்ஷன், ஐ செக்ஷன் இது ஃபுல்லாகவே ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலாவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த ஃபார்முலாஸ்லேருந்து சிம்பிள் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ப்ரொஜெக்டில் இதெல்லாம் 12th ஃபிசிக்ஸில் வர சிம்பிளான டாபிக். ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு, மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து டேரெக்டாக கொஷின்ஸ்லேயே கேட்பாங்க. அந்த ஃபார்முலாஸ் மட்டுமே. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இதில் இந்த எலாஸ்டிக் இம்பேக்ட், எலாஸ்டிக் இம்பேக்ட்டுக்கான கண்டிஷன்ஸு, அந்த ஃபார்முலாஸ் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து நமக்கு சம் வருது அப்படின்னா அது இந்த பேரலோகிராம் லா, லாமிஸ் தியரம், அப்புறம் இந்த ஃப்ரிக்ஷன், இந்த டாபிக்ஸில் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த பெரிய டாபிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் படித்தா தான் அடுத்தடுத்து வர டாபிக்ஸ் உங்களுக்கு புரியும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி அண்ட் பயான்சி, இந்த 5 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. இதில் விஸ்காசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். விஸ்காசிட்டியில் டைனமிக் விஸ்காசிட்டி அண்ட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, அப்புறம் அதோட யூனிட்ஸு, அதுக்கான ஃபார்முலா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஸ்காசிட்டி பற்றி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கொஷின்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கொஷின் பேப்பருமே இருக்காது. எஸ்எஸ்சி ஜேஇ இல்லை ஆர்ஆர்பி ஜேஇ இதை வேணால் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விஸ்காசிட்டி பற்றி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஷினாச்சும் வந்திருக்கும். ஃப்ளோ ஆகிற ஒரு லிக்யூடை விஸ்காசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோமே. டைம் டிபெண்ட்டாக, டைம் இண்டிபெண்ட்டாக, நியூட்டோனியனா, நான் நியூட்டோனியனா. ஃப்ளோ ஆகிற ஒரு ஃப்ளூயிடை விஸ்காசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோமே. நியூட்டோனியன், நான் நியூட்டோனியன், டைம் டிபெண்ட்டு, டைம் இண்டிபெண்ட்டு, சூடோ பிளாஸ்டிக், டிலேட்டன், ஐடியல் பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட எக்ஸாம்பிள்ஸை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. விஸ்காசிட்டிலேருந்து இம்பார்ட்டன்ட் வந்து அதோட யூனிட்ஸ், ஃபார்முலா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஹாலோ பபுள், லிக்யூட் ஜெட்டு, அதுக்குள்ளே இருக்க ப்ரெஷர், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறைய ரிப்பீட் ஆகும். சர்ஃபேஸ் டென்ஷன் அதசிவ் ஃபோர்ஸா இல்லை கொகசிவ் ஃபோர்ஸா, இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே இருக்கும். அதை கூட பார்த்துக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். பட் ஆனால் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். லைக் ஒரு வுட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் ஒரு லிக்யூடோட டென்சிட்டியும் கொடுத்துட்டு அந்த வுட்டு வந்து அந்த ஃப்ளூயிடில் எவ்வளோ தூரம் சப்மர்சிவ் ஆகும், இல்லை எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளோட் ஆகும், இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒய்சிடி பிடிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 30-40 சம் சேம் கான்செப்டில் டிஃப்ரெண்ட் இயர்ஸில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. கேபிலாரியில் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று இந்த ஃபார்முலா பேஸ்டு, இன்னொன்று ஒரு ஃப்ளூயிடில் கேபிலாரி டியூபை இன்செர்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ரைஸ் ஆகிற இல்லை ஃபால் ஆகிற ஃப்ளூயிடோட சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸாக இருக்குமா இல்லை கான்கேவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. லைக் இப்போது மெர்க்குரி வந்து ஹையர் டென்சிட்டி ஃப்ளூயிட், அதில் நீங்கள் கேபிலாரி டியூபை இன்செர்ட் பண்ணும்பொழுது அந்த லெவல் வந்து ஃபால் ஆகும். அதே சமயம் இந்த மாதிரி கான்வெக்ஸாக ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து ஆங்கிள் வந்து டீட்டா வந்து 120 டிகிரி இல்லை கிரேட்டர் தான் 90 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் வரும்போது அதில் வந்து கொகசிவ் ஃபோர்ஸ் டாமினண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக அந்த கான்செப்ட் ஓரியன்டான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பயான்சி. பயான்சியில் மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு, ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இதை பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். 2 டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்க ஒரு ஃப்ளூயிடில் ஒரு ஆப்ஜெக்ட் மிதக்கும் போது அதோட வெயிட் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத பயான்சி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய சம்ஸ் வரும். இந்த மாதிரி பயான்சி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கேபிலரி, விஸ்காசிட்டி, இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வந்து ஒய்சிடி பிடிஎஃப்ல இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், பிட்டாட் டியூபு, ஆரிஃபைஸு, வெஞ்சுரி மீட்ரு, அதோட ஃபார்முலாஸ். அதுலேருந்து சம் வரும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ், தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது ஆரிஃபைஸ் மீட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு, வெஞ்சுரி மீட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரு, பொட்டன்ஷியல் ஹெட்டு, வெலாசிட்டி ஹெட்டு, டேட்டமு, இந்த மாதிரி நார்மலாக தியரிட்டிக்கலான கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ். அதில் ரெனால்ட்ஸ் நம்பர், ஃப்ராட் நம்பர், மேக் நம்பர், இதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரேஷியோ இருக்கும், ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாஸ்லேருந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஹைட்ராலிக் மிஷினரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சென்ட்ரிஃபிகல் பம்பு, அதோட ஒர்க்கிங்கு, கான்செப்ட்டு, இம்பெல்லர்னால் என்ன, அதோட பிளேடு எவ்வளோ கர்வாக பெண்டாக இருக்கும், இன்வர்டாக பெண்டாக இருக்குமா, அவுட்புட்டாக பெண்டாக இருக்குமா, எதில் எஃபிஷியன்சி அதிகம், மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, அதுக்கான ஃபார்முலா, கேவிடேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸு, அப்புறமா அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஓஎம் மாதிரியே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லையும் ஃபார்முலாஸ் ஆல்டர் பண்ணி டெரைவ் பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சென்ட்ரிஃபிகல் பம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட்டு, அதோட டிஸ்சார்ஜ், வால்யூமெட்ரிக் அண்டு மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி, இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை வச்சு ஜஸ்ட் இப்போ இந்த கியூ ஆல்டர் பண்ணி இல்லை ஹச் சேஞ்ச் பண்ணி புதுசாக எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி நார்மலாக டைரெக்டாக ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய வரும். அடுத்தது ஜெட்ஸில் மொத்தமாகவே 2-3 ஃபார்முலா தான் இருக்கும். இம்பேக்ட் ஆஃப் த ஜெட்ஸு, அப்புறம் அந்த நாசல் டயா, இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டாவெலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் தெர்மல் இன்ஜினியரிங். இதில் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இருக்க 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அதை பேஸ் பண்ணியிருக்கிற சிம்பிள் டாபிக்ஸ், சிம்பிள் சம்ஸ், அப்புறம் பர்ஃபெக்ட் கேஸஸ் PV = MRT அதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ், அப்புறம் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹைப்பர்போலிக், ஐசோட்ரோபிக், இந்த மாதிரி ப்ராசஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸ், அப்புறம் அதை பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, கான்ஸ்டன்ட் வால்யூம் இதெல்லாம் வந்து P1 V1 = P2 V2 இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஃபார்முலா வச்சு அதை சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் நிறைய வரும். இதில் 3 லா இருக்குது, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அப்புறம் காஸ் லான்னு சொல்லிட்டு. இந்த லாஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அப்படிங்கிறத கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஃபார் இன்கேஸ் பாயில்ஸ் லா அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், சார்ல்ஸ்னால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதே மாதிரி காஸ் லா அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்போது காஸ் லா படி இந்த ப்ராப்ளம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். V1 T1 கொடுத்துட்டாங்க அப்படின்னா V2 இருக்குது அப்படின்னா அடுத்த டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, T2 டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா V1/V2 = T2/T1 அந்த மாதிரி இன்வெர்ஸாக போட்டு அதில் ஜஸ்ட் வேல்யூ சப்மிட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். தெர்மோடைனமிக்ஸில் எல்லா டெம்பரேச்சரோட வேல்யூமே கெல்வினில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் கொஸ்டின் இருந்தாலும் அதை +273 போட்டு கெல்வினை மாற்றி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ப்ராப்ளமேட்டிக் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ் எந்த யூனிட்டில் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் லாவோட அப்ளிகேஷன், அதை எங்கே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி அப்ளிகேஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ், இது மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறைய இருக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அண்டு ரேடியேஷன், இந்த டாபிக்ஸ்லேருந்து டேரெக்டாக ப்ராப்ளம் வரலனாலும் டெரிவேட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லை தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். தெர்மல்லேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கார்னாட் சைக்கிள் தான். கார்னாட் சைக்கிள், ஹீட் இன்ஜின், ஹீட் பம்ப், அதுலேருந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறது, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது, இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக சம் வரும். நீங்கள் அந்த OCT PDF எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 40-50 சம்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து வந்துருக்கும். அடுத்து ஓட்டோ சைக்கிள் அண்ட் டீசல் சைக்கிள், அப்புறம் கார்னாட் சைக்கிள். ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸில் வந்து இது 3 தான் இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க ப்ராசஸ்ஸு, அப்புறம் அந்த PVTS டயக்ராம் சொல்லிட்டு இப்படி ஒன்று போடுவோம். இந்த வெறும் டயக்ராம்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்து இதில் எது ஓட்டோ சைக்கிள் அப்படின்னு கூட கேட்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போ ஓட்டோ சைக்கிள் அப்படின்னா அது வந்து பெட்ரோல் இன்ஜின், டீசல் சைக்கிள் அப்படின்னா அது டீசல் இன்ஜின். இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி டியூவல் சைக்கிள் ஒன்று இருக்கும், அது வந்து இந்த ரேஸ் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஹைப்ரிட் இன்ஜின். அப்புறம் ஐசி இன்ஜின்ஸோட ஒர்க்கிங் அண்டு பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஃபார்முலா இருக்குது, சின்ன சின்ன ஃபார்முலா தான் எல்லாமே. பிரேக் ஹார்ஸ் பவரு, இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவரு, ஃப்ரிக்ஷன் பவரு, அப்புறம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி, இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரு, இந்த மாதிரி பேசிக்கான ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. என்னோடய நோட்ஸ் நிறைய இருக்குது, நான் அதை டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் அது வந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால ரொம்ப எலாபரேட்டிவாக இருக்கும். நீங்கள் எது ஆர்ஆர்பிஜேக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏர் கம்ப்ரஸர்ஸ் அந்த சைக்கிள்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் அண்டு ரெஃப்ரிஜரேஷன் பிளான்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான், ஆனால் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த டயக்ராம், ஒர்க்கிங் பிரின்சிபல், அப்புறம் ஃபார்முலாஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், இது மாதிரி அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கான்செப்டை கவர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமான நாலேஜ் இதில் கிடைக்கும். ஏர் கண்டிஷனிங் கேட்கல, ஒரு ரெஃப்ரிஜரேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் மட்டும் பார்த்தாலே போதும். இந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் ஏதாவது அனிமேஷன் வீடியோஸ் இருந்தால் அதை வச்சு கிளியராக அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் வச்சு தான் அந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் டாப்பிக்கே படிக்கணும். சும்மா புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா அதில் எக்ஸாம்பிள் கேட்குற கொஷின்ஸ்லாம் ஒன்றுமே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் பிவி டயக்ராம் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் அப்படின்னா, இது மொதல் ப்ராசஸ் வந்து கம்ப்ரெஷன், ரெண்டாவது வந்து கண்டென்சேஷன், மூணாவது வந்து த்ராட்லிங்கு, நாலாவது வந்து எவாப்ரேஷன். இப்போது
இந்த எவாப்ரேஷனுக்கு முன்னாடி நான் ப்ரெஷரை குறைக்கிறேன், இல்லை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ அதனால் என்ன சேஞ்சஸ் நடக்கும், கூலிங் எஃபெக்ட் மாறுமா, இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், கார்னாட் சைக்கிள், இந்த மாதிரி சைக்கிள் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் படிக்கும் பொழுது இந்த மாதிரி பிவிடிஎஸ் டயக்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த டயக்ராம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. ஸோ கொஸ்டின்ஸில் கான்செப்ட் ஓரியன்டாக எக்ஸாமில் கேட்கும்பொழுது உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர் கம்ப்ரஸர்ஸில் சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ், அப்புறம் அதோட டிஸ்சார்ஜ், எஃபிஷியன்சி, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, அப்புறம் என்ன ப்ராசஸில் வச்சா மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் நமக்கு கிடைக்கும், லைக் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லையா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர்ஸில் மொதல் ஸ்டேஜ்லேருந்து வர அவுட்புட் P1னா, தேர்ட் ஸ்டேஜ்லேருந்து வர அவுட்புட் P3 அப்படின்னா P2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ரெண்டு ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கிடைக்கும். தியரிட்டிக்கல் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராப்ளமேட்டிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப வேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை. ஓரளவுக்காவது நீங்கள் அதை ப்ரிசைஸாக கவர் பண்ணால் தான் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு 60 to 70% கொஸ்டின்ஸாவது கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் இவ்வளவும் படிக்கணுமா, எல்லாத்தையும் படிக்கணுமா, ஒய்சிடி ஃபுல்லாக பார்க்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க கேட்டுட்டு இருக்க டைமில் நேரம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே ஒரு 50% முடிச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லை. அதுக்கு மேபி காரணம் இன்ஜினியரிங் சிலபஸ்ங்கிற ஒரு பயம், இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு தாட்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலில் ஜேஇ கேட்ரியில் ஆர்ஆர்பி ஜேஇ தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். இதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலுமே இதை விட டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எஸ்எஸ்சி ஜேஇயாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பி, இல்லை அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி, பெல், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வைக்கிற எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇ கேட்ரியில் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேல ஜேஇ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப். ரெப்யூட்டேஷன், ரெஸ்பெக்ட் இதை தாண்டி சேல்ரி, பெர்க்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இது ரொம்ப ரொம்ப நல்ல ஜாப். அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு ஜாப்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரைனிங் பீரியட்லேயே பேசிக் ப்ளஸ் டிஏவா மினிமம் 55 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும், ஸ்டைஃபண்ட். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஜேஇயாக ப்ரொமோட் ஆகிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 65,000 75,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாபுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். என்னோடய சேலரி ஸ்லிப் இது இங்கே ஷேர் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் வந்து மோட்டிவேட் பண்ண தான். ஏன்னா எனக்கு மோட்டிவேஷன் வந்து மணி தான். நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த 3 மாதத்தில் எப்பப்போல்லாம் லோவாக ஃபீல் ஆனுச்சோ, சிலபஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக தோணுச்சோ, அப்போல்லாம் யூடியூப்பில் போய்ட்டு ஆர்ஆர்பி ஜேஇ சேலரின்னு போட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மணி மைண்டடான ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை புஷ் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது மேபி ஹெல்ப் பண்ணும். இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. என் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன் ஃபார் சேஃப்டி. இதில் இந்த ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் மாறும். ஓப்பன் லைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரும். ஷெட்டு இல்லை சிங்கிள் பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலவன்ஸ் இருக்கும். இப்போ ஒர்க் ஷாப்லலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் அலவன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் ஆனால் அது வேரி ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன், சேலரி வந்து நீங்கள் ஜேஇ ஆனதுக்கப்புறம் 65 to 80 வரைக்குமே மாறும். சேலரி அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கும் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், அப்புறம் ப்ரொமோஷனு, ஒர்க் ஆஸ்பெக்ட்ஸு, ஃபேமிலி லைஃபு, சேல்ரி, இந்த மாதிரி டீட்டெயிலாக போடுறேன். நம்ம என்டெவர்ஸ் கம்யூனிட்டியில் கனெக்டாக இருங்க. இது 7th சிபிசி சேலரி ஸ்லிப். இப்போது 8th சிபிசிக்கு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இன் 2 இயர்ஸில் சேலரிலாம் பயங்கரமாக ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்காக நெக்ஸ்ட் இருக்க 3 மந்த்ஸில் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி. நம்ம டெலகிராம் சேனல்லையே ஸ்டடி பிளான் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருந்தாலும் சரி, பட் ஃபாலோ த பிளான். ஸ்டடி வித் டெடிகேஷன். நன்றி.